கருக்கலைப்பின் போது பெண் பலியான சம்பவத்தை தொடர்ந்து தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர், இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய உறவினர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் பரமலேஸ்வரன், இவருடைய மனைவி கலைமணி. இவர் 5 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இவர்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் உள்ளன. தற்போது கர்ப்பமாக இருக்கும்போது சிசுவில் உள்ளது ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்ள இவர்களுக்குள் ஆர்வம் ஏற்பட்டு பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையை நாடியுள்ளனர். அவர்கள் அங்கு பரிசோதனை செய்துவிட்டு கருவில் இருப்பது பெண் குழந்தை என்று கூறியுள்ளனர். ஏற்கனவே நமக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது. 3வது பெண் குழந்தை என்றால் நம்மால் சமாளிக்க முடியுமா என்ற கணவன் மனைவி 2 பேரும் யோசனை செய்துள்ளனர். மேலும் இது குறித்து மருத்துவமனையில் கேட்டபோது அபார்ஷனம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவி ஒப்புதலின் பேரில் மருத்துவமனை நிர்வாகமானது கருக்கலைப்பு செய்துள்ளது. அந்த கருக்கலைப்பின் போது கலைமணி எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் அவர்கள் கேட்டபோது அவர்கள் சரியா பதில் கூறவில்லை. மேலும் அந்த இறந்த கர்ப்பிணி பெண் கலைமணியின் உடலை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அந்த மருத்துவமனை நிர்வாகமானது அனுப்பிவிட்டது. தற்போது அவரது உடல் தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோதமாக, அதாவது சட்டத்திற்கு புறம்பாக ஏற்கனவே கருக்கலைப்பு மற்றும் கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்று கண்டறிவது சட்டவிரோதம் என்று தமிழக அரசும் மத்திய அரசு மாநில அரசு கூறி வரும் நிலையில் சட்டவிரோதமாக அந்த மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு சிசுவில் உள்ளது ஆனா பெண்ணா என்று கண்டறிந்த விவகாரத்தில் இந்த மருத்துவமனை நிர்வாக அழகேசன் மருத்துவரை கைது செய்ய வேண்டும், மருத்துவமனை நிர்வாகத்திற்கு சீல் வைக்க வேண்டும். ஏற்கனவே இறந்த பெண்ணிற்கு 2 குழந்தைகள் இருப்பதால் அந்த தமிழக அரசு ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே அவரது உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது காவல்துறையினர் அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் சுகாதாரத்துறை, மருத்துவர்கள் மட்டுமல்லாது RDO, DRO உள்ளிட்ட அரசு உயரதிகாரிகள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், இந்த மருத்துவமனையை சீல் வைக்க வேண்டும், அந்த மருத்துவரை கைது செய்ய வேண்டிய மட்டுமே நாங்கள் கலந்து செல்வோம் என்று அவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். அவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது காவல்துறை உயரதிகாரிகள் நடத்தி வருகின்றனர். நன்றி சுந்தர், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.